நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று கூறி, இன்றைய தலைப்பு என்னவென்றால் சுக்கிரன், சுக்கிர மேடு, சுக்கிரன், சுக்கிர மேடு, சுக்கிர மேட்டால் என்ன பலன்கள் நமக்கு நிகழப் போகிறது, சுக்கிர மேட்டிலிருந்து எந்தெந்த ரேகை எங்கெங்க போச்சுன்னா என்னென்ன பலன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இது ஒரு கையினுடைய அமைப்பு. இந்த கையினுடைய அமைப்புல பாதி இடத்தை அடைச்சிக்கிறது சுக்கிர பகவான் தான். அதற்கு எல்லாத்துக்குமே காரணம் உண்டு. ஒரு மனிதன், இப்ப நான் சொல்றது எல்லாமே உண்மைன்னு நீங்க நம்ப கூடாது. காரணம் என்ன, ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி கேட்கணும். உங்களுக்கு நம்ம காணொலியை பார்க்கறவங்களுக்கு தெரியும். இவர் சொல்றது உண்மையா இல்லை உண்மைக்கு மாறாக சொல்கிறாரான்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நிறைய உலகத்துல நல்லது கெட்டது எல்லாம் கலந்ததான் வாழ்க்கை, உலகம், அது உங்களுக்கே தெரியும். இதுல நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், தீயதை செயல்படுத்த கூடாது. அது முடியாத விஷயங்கள். ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல போறேன். வாழ்க்கை தத்துவம் நம்ம கையில இருக்கு. பிறந்த நேரம், ஒரு ஜாதகத்தைப்படி பிறந்த நேரத்தின்படி எந்தெந்த கோள்கள் எங்கெங்கு இருக்கிறதோ அதை வச்சு வாழ்க்கை நிர்ணயம் செய்யப்படுகிறது. நம்ம கையை பொறுத்தாலும் பார்த்தோம்னா, நம்ம பிறக்கும் போது இந்த சுக்கிர மேடு எப்படி இருக்கு, சந்திர மேடு எப்படி இருக்கு, செவ்வாய் எப்படி இருக்கு, புதன், சூரியன், சனி, குரு, இந்த மேடுகள் எப்படி இருக்கிறது, ரேகைகள் எப்படி இருக்கிறது, இதுக்கு தகுந்த மாதிரி தான் குணமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, சந்திரன் தான் மனம். மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே சந்திரனுடையது. அதுக்கு அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் தான் ஆசையை உண்டு பண்ணக்கூடியவர் சுக்கிரன். வீடு, மனைவி, மக்கள், சொத்து, சுகம், ஆசை, காதல், காமம், எல்லா ஆசையும் உண்டு பண்றது சுக்கிரன் தான். இப்ப செவ்வாய் எடுத்துப்போம். செவ்வாய் சேவை அப்படின்னு எடுத்துக்கலாம். புதன் ஒரு வியாபாரி. சூரியன் ஒரு புகழ்ச்சி விரும்பக்கூடிய ஒரு நபர் தான் சூரியன். புகழை கொண்டு வரக்கூடியவர். இப்ப சனி தான் வேலைக்கு காரணமானவர் சனி பகவான். குரு அதிகாரம். இப்படி நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம கையில சுக்கிர மேடு எப்படி இருக்கு, சந்திர மேடு எப்படி இருக்கு, செவ்வாய் மேடு எப்படி இருக்கு, புதன் மேடு எப்படி இருக்கு, சூரிய மேடு, சனி மேடு, குரு மேடு எப்படி இருக்குது, மேடுகளை பார்த்துத்தான் எண்ணங்கள் வேலை செய்கின்றன. முதலில் எல்லாத்துக்கும் காரணம் மனமே. மனம்தான் சந்திரன். சந்திர மேடு எவ்வாறு இருக்கிறது, எண்ண ஓட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது, அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிரன் தான் எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர். இந்த சுக்கிர மேடு நார்மலா பள்ளமா இருந்ததுன்னா, இந்த ஆயில் ரேகை இப்படி கூர்க்க அப்படி வரும் சார். இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல ஆயில் ரேகை வரும்போது இந்த மேடு சுருங்கி போயிடும், சின்னதாயிரும். ஆசை கம்மி ஆயிருச்சு. ஆசை, சுக்கிரனாவே ஆசை கம்மி ஆயிடுச்சு, குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இந்த சுக்கிர மேடு, இந்த ரேகை இதுதான் சக்தி ரேகை. இந்த சக்தி தான் சுக்கிரனை ஆள்கிறது. இந்த சக்தி ரேகை நல்லா வளைஞ்சு நல்லா அப்படி கும்முன்னு இந்த மேடு உயர்வாக இருந்ததுன்னா சுக்கிரன் அதிகமா இருக்காருன்னு அர்த்தம். சுக்கிரன் அதிகமா இருந்தா ஆசை அதிகமா இருக்கு. ஆசைன்னா ஒரு ஆசை கிடையாது. வண்டி, வாகனம், மனைவி, மக்கள், சொத்து, சுகம், பொன், பொருள் எல்லாத்து மேலையும் இருக்கக்கூடிய ஆசையே சுக்கிர பகவான். ஆசையின் மறு உருவம் தான் சுக்கிரன். ஆசை இல்லைன்னா உலகத்துல எதுவுமே கிடையாது. அது உங்களுக்கே தெரிஞ்சாதான் நான் சொல்லியிருக்கேன், தெரியாத எதுவுமே சொல்ல. ஈஸியா கையை பார்த்து புரிஞ்சுக்கிறது. உங்க கையில சுக்கிர மேடு நல்லா இருக்கு சார், அப்ப நீங்க ஆசைக்காக வேண்டி பிறந்து இருக்கிறீர்கள். உங்கள் சந்திர மேடு நல்லா இருக்கு, உங்க மனசு நல்லா ஃப்ரீயா இருக்கு, அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை, சுக்கிரன்னா அதிகமான குறைபாடு இல்லைன்னா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க கையை பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். இப்ப ஆசை நல்லா இருக்கு சார். ஆசை நல்லா இருந்ததுன்னா, இந்த மனமும் நல்லா இருந்ததுன்னா வாழ்வு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய இது எப்படி வருது, இந்த சுக்கிர மேடு சந்திர மேடு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய பிளட்டு தான் முன்னோர்களுடைய பிளட்டு. அதாவது முன்னோர்களுடைய செயல்கள், ரத்தத்தின் மூலமாக நமக்கு வந்த ரத்தம் முன்னோர்களுடையது, அதாவது அப்பா அம்மாவுடையது. அந்த ரத்தம் அவர்களுடையது. இப்படி வழி வழியாக அந்த ரத்தம் என்ன செய்தது,
அந்த இரத்த சொந்தம் என்ன செய்தது, அதனுடைய செயல்களும் நமக்கு கூடயே வரும். அவருடைய சொத்து நமக்கு கூட வரும்போது அவர்கள் மூலமாக வந்த ரத்தம் நம்ம கூடயே வரும். அவர்கள் என்ன செயல்கள் செய்தார்களோ, நல்வினையா, நல்வினைக்கு அப்பாற்பட்டதா, இதையெல்லாம் சேர்ந்துதான் உங்களுடைய கைகளில் மேடுகளாகவும் ரேகைகளாகவும் இருக்கின்றன. நீங்கள் செஞ்ச செயலும் சேர்ந்து வரும். நீங்க எந்த பிறவியில என்ன செயல் செஞ்சீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கையில ரேகைகள் வரும், மேடுகள் நல்லா இருக்கும். ஒரு சில பேரு நல்லா இருக்கிறாங்க, ஒரு சில பேர் நல்லா இல்லாம இருக்காங்க. அதுக்கு காரணமே நம்மளுடைய செயல்கள். கிரகங்கள் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது என்பதை அனைவருக்குமே தெரியும். கிரகங்கள் தான் அது எப்படி ஆகுது? ஆசை வடிவமாக சுக்கிரன் ஆள்கிறார். மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் வழியாக சந்திரன் ஆள்கிறார். சேவை சார்ந்த துறையின் மூலமாக செவ்வாய் ஆண்டு கொண்டிருக்கிறார். வியாபாரம் புத்தியை கொண்டு புத பகவான் ஆள்கிறார். அதாவது புகழ், நான் புகழ் அடைய வேண்டும், வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைப்பது சூரிய மேடு, சூரிய ரேகை. இப்ப சனி மேட்டை எடுத்துக்கிட்டோம்னா வேலை, கவலை, துக்கம், துயரம், திருமணம் செய்வாரா மாட்டாரா, வாழ்வுக்கு முக்கியமானது வருமானம் சார். அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான். இப்ப அதுக்கு அடுத்தது குரு மேடை எடுத்துப்போம். குரு மேடு ஒரு அதிகாரமான மேடு. அதிகாரமான பதவி கிடைக்குமா, அதிகாரத்தை விரும்பக்கூடியவர், ரொம்ப அதிகமாக தான் சர்வாதிகாரம் பண்ணுவார். இந்த மாதிரி மேடுகள், இது மேடுகளை வந்து சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது ரேகைகள். இந்த இறுதி ரேகை தான் நம்ம ஹார்ட்டை குறிக்கக்கூடியது, அன்பை குறிக்கக்கூடியது, பண்பை குறிக்கக்கூடியது, பாசத்தை குறிக்கக்கூடியது நம்ம இறுதி ரேகை. நம்ம புத்தி ரேகை. புத்தி ரேகை மனம். இந்த சந்திரனும் மனதை குறிக்கக்கூடியவர். இந்த ரேகையில புத்தி ரேகை மனதை குறிக்கக்கூடியது, அறிவை குறிக்கக்கூடியது, ஆற்றலை குறிக்கக்கூடியது, வாழ்வில் வெற்றியை குறிக்கக்கூடியது. இது எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகை ஆயுளையும் குறிக்கும், சக்தியையும் குறிக்கும். சக்தி, உடம்புல எவ்வளவு தூரம் சக்தி இருக்கு. ஒரு சிலருக்கு பாதிதான் வந்து ஆயுள் ரேகை வருது. அதுக்கப்புறம் ஆயுள் ரேகைனா வாழ்க்கையில ஒரு 50 வயசு வரைக்கும் தான் அவருக்கு பலமே இருக்கும். அதுக்கப்புறம் பலம் இல்லாத நிலை இருக்கும். அதுக்காண்டி இறந்து போயிட மாட்டாரு. அப்படியே அவரை வீட்டுல நடமாடுறது, அந்த மாதிரி செய்யறது, அந்த மாதிரி அப்படியே வாழ்க்கை ஓடும். அந்த ஆயுளை பார்க்கணும்னா கங்கண ரேகையை பார்க்கணும், செவ்வாய் ரேகையை பார்க்கணும், ஆயுள் ரேகையை பார்க்கணும். மற்ற ரேகைகளும் அந்த வயதை நிர்ணயம் செய்கின்றன. இதெல்லாம் சேர்ந்துதான் ஒருவருக்கு ஆயுளை முடிவு செய்கிறது. இப்ப நம்ம கிரகங்கள் மனிதனை ஆள்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எந்த வகையில ஆளுது அப்படிங்கிறத ஆசையினால் ஆண்டு கொண்டு இருக்கிறார் சுக்கிர பகவான். இப்ப நம்ம இன்னைக்கு சுக்கிரனை மட்டும் பார்ப்போம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் பார்ப்போம். நேற்று சந்திரனை பார்த்தோம். சந்திரன் தான் மனம். மனதில் எழக்கூடிய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள், அதாவது முன்னோர்களுடைய செயல்கள் இரத்தத்தின் மூலமாக நமக்கு வருகிறது. நம்மளுடைய செயல்களும் முன்னோருடைய செயல்களும் சேர்ந்து ஊழ் வினையாக நம்மளுடைய கையிலே எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள், அதாவது ஆசை, மனம், சேவை, வியாபாரம், வெற்றி, புகழ், வேலை, அதிகாரம், இது எப்படி நமக்கு கிடைக்க போகுது நமக்கு அப்படிங்கிறத நம்ம கையில கண்ணாடி மாதிரி காமிக்குது. நம்ம சுக்கிர மேடு உயர்வா இருக்கு, சந்திர மேடு நல்லா இருக்கு, செவ்வாய் மேடு நல்லா இருக்கு. செவ்வாய் மேட்ல எந்த கூறி இருக்கு? சேவை செய்ய பிறந்திருக்கிறீர்களா, வியாபாரம் செய்ய இருக்கிறீங்களா, இல்ல ஒரு வழக்கறிஞராக, மருத்துவராக எப்படி ஆக போறீங்கிறத முடிவு செய்யக்கூடியது நம்ம கையில் உள்ள வீடுகளும் ரேகைகளும் தான். இது எப்படி இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு ஆயுள் எப்படி, மனிதனுடைய வாழ்க்கை தரம் எப்படிங்கிறத நம்ம கையை கொண்டோன்னு கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நம்ம சுக்கிர மேடு பள்ளமா இருக்கு சார். அதாவது நார்மலா தட்டையா இருக்கு. இந்த ரேகையும் எப்படி வருது சொன்னா ஒரு சில பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி வரும் ஒரு சில பேருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த பக்கம் இல்லை, இது மட்டும் வந்ததுன்னா ஆசை கம்மியா இருக்கு. உங்களுடைய ஊழ்வினைப்படி, உங்களுடைய முன்னோர்களிடையும் கொடுத்து வைத்த ஒரு செயலின்படி, உங்களுடைய செயலின்படி உங்களுக்கு ஆசை கம்மியா இருக்கு. மனம் நல்லா இருக்கு, ஆசை கம்மியா இருக்கு. அப்படின் போது நியாயமா நேர்மையா ஓரளவு இருக்கக்கூடிய அதிகமா விரும்ப மாட்டீங்க. ஆசை அதிகமா வராது அப்படின்னு அர்த்தம். இல்ல சார், இந்த ரேகை வந்து நல்லா சுத்தமா நல்லா ஒரு கும்முன்னு பாதி கையை அவங்க வடக்கிட்டு இந்த மேடும் நல்லா இருக்கு. அப்ப ஆசை அளவோடு இருக்கு. அளவோடு ஆசை இருந்தால் அது வந்து நியாயமான ஒரு வீடு, வாசல், மனைவி, மக்கள், இதெல்லாம் ஒரு நியாயமா சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அது காதலாக மாறுகிறது. ஆசை வந்து காதலா மாறுது. இது அளவுக்கு அதிகமா அந்த சுக்கிர மேடு உப்பலா இருக்கும் போதுதான் காமமா மாறுது. காமம் அப்படின்னா ஆசையினுடைய அதிகரிப்பு, ஆசையினுடைய வெளிப்பாடு, ஆசையினுடைய அதிகம்.
ஆசைனா கம்மி, அது காதல். அந்த ஆசை அதிகமாகும் போது அது காமமாக மாறுகிறது. ஆசையின் அதிகரிப்பு அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கணும். இந்த சுக்கரம் விட அளவுக்கு அதிகமா இருக்கு சார். அப்ப எண்ணத்தை, அதாவது மனசு, இந்த சுக்கரம் விட அதிகமா இருக்கும்போது மனதில் எழக்கூடிய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு அளவோடு இருந்ததுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும், மாற்ற முடியும். ஒரு சில விஷயங்களை மாற்ற முடியாது. இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகளை நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். முயற்சி செய்து முயற்சி செய்ய முடிந்தால் ஒரு சில பேருக்கு மாற்ற முடியும், ஒரு சில பேருக்கு மாற்ற முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய ஊழ்வினை தான், நம்ம கைரேகம். கைரேகையும் மேடுகளும் தான் நம்மளை கட்டுப்படுத்துகிறது. நவகிரகங்கள் நம்மளை கண்ணுக்கு தெரியாமல் ஆண்டு கொண்டு இருக்கிறது. மனமாக, ஆசையாக, சேவையாக, வியாபாரியாக, புகழாக, வேலையாக, அதிகாரமாக நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியாமலே. நம்ம நினைக்கிறோம் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது. நம்மளுடைய ஊழ்வினைப்படிதான், நம்மளுடைய எண்ணங்கள் படிதான் நம்மளுடைய செயல்கள் நம்ம கையில் அப்படியே படமா இருக்கு. அதே மாதிரி ஜாதகத்தின் கட்டத்தில் அந்தந்த கிரகங்கள் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கு. நமக்கு தெரியாமே நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. நம்மளுடைய உள்ள பூந்து நம்மளுடைய எண்ணங்கள் வெளிப்பாடு மூலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் உண்மையான கருத்து. நீங்க ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்டு உலகத்துல எல்லாமே இருக்கு. நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம், கஷ்டம் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு மனம் நல்லா இருக்கணும், சந்திர பகவான் நல்லா இருக்கும். அதனாலதான் ராசி, ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் சூரிய மேடு, சூரியன் தான் அரசன். அந்த சூரிய மேடும் சூரிய ரேகையும் இருந்தாதான் புகழ் கிடைக்கும், வெளிச்சத்துக்கு வர முடியும். இல்லைன்னா இருட்டிலேயே இருக்க முடியாது. நீங்க அந்த சூரிய ரேகை ஒரு சில பேருக்கு இருக்காது, சூரிய வீடும் சரியா இருக்காது. அவங்க தான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். அவங்களுடைய ஊழ்வினைப்படி நல்லா புரிஞ்சுங்க. ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை கேட்டாதான் உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி கையினுடைய அமைப்பை பார்த்து தான் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அளவுக்கு நம்ம சுக்கரமேடு வந்துருவோம். அளவுக்கு அதிகமா சுக்கரமேடு இருக்கு சார். அவர்கள் தான் தவறு செய்ய மனம் தூண்டும். சுக்கிர பகவான் ஒரு பொண்ணை, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோம், ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. இந்த சுக்கரமேடு அளவுக்கு அதிகமா இருக்கு. இந்த ஆயில் ரேகையும் நல்லா இருக்கு, சக்தி ரேகையும் நல்லா இருக்கு, மிச்ச ரேகைகளும் நல்லா இருக்கு. இவர் அளவுக்கு அதிகமா விரும்புவாருன்னா நேரா போவாரு, சொல்லுவாரு நான் உன்னை லவ் பண்றேன், காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இல்ல நான் என்ன தூக்கிட்டு போயிடுவார். தூக்கிட்டு போய் அதாவது கல்யாணம் பண்ணிப்பார். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த புத்தி ரேகை கம்மியா இருக்கு சார். இந்த புத்தி ரேகையும் கம்மியா இருக்கு, இந்த ஆயில் ரேகையும், விதி ரேகையும் கம்மியா இருக்கு, இந்த சூரிய ரேகை கொஞ்சம் தான் இருக்கு. இப்ப இந்த மாதிரி புத்தி ரேகை இருக்குன்னு வச்சுங்க. புத்தி ரேகை இருக்கும் போது யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. இப்ப அளவுக்கு அதிகமா சுக்கரமேடு இருந்து புத்தி ரேகை கம்மியா இருக்கு. எங்க என்ன அந்த ஆசையை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மற்ற ரேகைகள் மூலமாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. புத்தி ரேகை கம்மியா இருந்து அளவுக்கு அதிகமான சுக்கரமேடு இருந்து இந்த ஆயுள் ரேகை, இந்த செவ்வாய் ரேகை இருந்து இந்த மன்மத மேட்டுல ஒரு 2-3 கோடுகள் இருக்குதுன்னு வச்சுக்க, ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவருடைய ஊழ்வினைப்படி, அவர்களுடைய செயல்கள் படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படியாவது அவர்களுடைய ஆசையை தனித்துக் கொள்வார்கள். எந்த வித யாரை பத்தி, உலகத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அண்ணன் என்ன சொல்லுவான், தம்பி என்ன சொல்லுவான், உலகம் என்ன நினைக்கிறான், அதை பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு அது நியாயமா இருக்கும், அவங்க மனசுக்கு அது நியாயமா இருக்கும். எந்த வகையிலே போனாலும் இன்பத்தை அனுபவிக்க துடிப்பார்கள், செய்வார்கள். யாரை பத்தியும் இந்த உலகத்தை பத்தியே கவலைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி பொருள்களை எடுக்கட்டும், வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாத்துக்குமேலையும் அளவு கடந்த ஆசை இருக்கும். சுக்கரமேடு அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா எல்லாத்துக்குமேலையும் அளவு கடந்த ஆசை இருக்கும், பிரியம் இருக்கும், அன்பு இருக்கும். இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா இப்படி கீழே கற்பனை, இந்த கீழே சந்தன் பக்கம் இறந்துச்சு வச்சுங்க, கதை, கவிதை, கட்டுரை, கற்பனையில வெறியா இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இந்த சுக்கிரமேடு அளவுக்கு அதிகமா இருந்து இது கீழே இறங்கிருச்சுன்னா, அதாவது வாழ்க்கையில கற்பனை மூலமாக, கதை மூலமாக, மக்களுக்கு சினிமா மூலமாக ஒரு வெறித்தனமாக அளவுக்கு அதிகமான காதல் தான் அது காமம், ஆசையினுடைய அதிகரிப்பு. இந்த மாதிரி ஒரு வெறித்தனமா இருக்கிறாங்க பாத்தீங்களா, கதை எழுதுறதுல ஒரு வெறியா இருப்பாங்க, சினிமா பார்க்கறதுல, சினிமா எடுக்கிறதுல ஒரு வெறியா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சுக்கிர பகவான் தான். ஆசையை உண்டு செய்யக்கூடியவர் உங்களுடைய ஊழ்வினைப்படிதான் எல்லாமே செயல்பட்டு இருக்கு. இந்த ரேகை, புத்தி ரேகை கீழே இறங்குச்சுன்னா உங்களுக்கு அந்த எழுத்துத்துறையில ஆசை நிறைய இருக்கும், கற்பனை நிறைய இருக்கும், கதை, கவிதை, கட்டுரைகள் நிறைய இருக்கும். இந்த ரேகை சுக்கிரமேட்ல இப்படி ரேகை வருதுன்னு வச்சுங்க, இந்த ஆயில் ரேகையில இப்படி சுக்கிரமேட்ல இருந்து இப்படி வரும்போது உங்களுக்கு
அதாவது இந்த ரேகைகள் மூலமாக உங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்புண்டு, உடல்நல கோளாறு வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த சுக்கிர மேட்ல எந்த குறிகள் இருந்தாலும் முக்கோணத்தை தவிர, சதுரத்தை தவிர, சதுரம் கூட இருக்கிற இடத்தை பொறுத்து தான் மாறுபடும். சதுரம் இங்க இருந்ததுன்னா நல்லது, நடுப்புற இருந்ததுன்னா உங்களுக்கு முக்கியமான நபர் உங்களை விட்டு பிரிவதை காட்டுகிறது. இப்போ ஒரு இந்த சதுரம் இங்க இருக்குன்னு வச்சுங்க, கணவன் மனைவி பிரிவை கூட காட்டும். கணவன் மனைவி கொஞ்ச நாள் பிரிஞ்சிருப்பாங்க இந்த சதுரம் மறைகிற வரைக்கும், அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த குறி இருந்தாலும், அதாவது செக்ஸுவல் ஃபால்ட், செக்ஸுவல் வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மேட்டில் ஒரு வளைகுறி இருந்ததுன்னா ஆசை அடங்கவே அடங்காது, ஆசை அடங்காது. இந்த சுக்கிர மேடு அதிகமாக இருந்த வளைகுறி இருந்துருச்சுன்னா அவர்கள் தான் வன்முறையில் ஈடுபடக்கூடிய வன்முறையாளராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த இந்த கட்டவரல் இருக்கு பார்த்தீங்களா, கட்டவரல் குண்டு மாதிரி இருந்து செவ்வாய் ரேகையும் இருந்து இந்த ஆயுள் ரேகையும் நல்லா இருந்து இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம நல்லா இருந்து இங்க வளைகுறி இருந்து இந்த மன்மத மேட்டில் 2-3 கோடுகள் இருந்ததுன்னா அவர்கள், அதாவது ஆசை தனியாது வெறி பிடித்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி கையில இருக்கும்போது நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணணும். வேண்டாம், இது தவறு, நம்ம தவறு செய்வதை திருத்துவதற்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு கெடுதல் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். நமக்குன்னா ஒண்ணு, அடுத்தவங்களுக்கு நமக்குன்னா ரத்தம், அடுத்தவங்களுக்கு தக்காளி சட்னி நினைக்க கூடாது. நமக்கு உள்ளதான் அடுத்தவங்களுக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த எண்ண அலைகள் எல்லாமே மாற்ற முடியாது. ஒரு சில பேருக்கு தான் மாற்ற முடியும். முயற்சி செய்யுங்கள், வாழ்வில் சிறந்து விளங்கலாம். இந்த ரேகைகளின் படி, இந்த மேடுகளின் படி தான் எண்ணம் வேலை செய்யறது. அதுவும் காரணம் உங்களுடைய செயல்கள் தான், உங்களுடைய ஊழ்வினை தான். அதன்படி தான் இந்த கைரேகைகள் மாறுபடுகின்றன. சுக்கிரன் தான் ஆசை, காமம், காதல். அதாவது இது எல்லாத்துக்கும் காரணமே சுக்கிர பகவான் தான். சுக்கிர மேடு எவ்வாறு இருக்கிறது, சுக்கிர வீட்டில் காணப்படக்கூடிய ரேகை எவ்வாறு இருக்கிறது, சந்திர மேடு மனம் எவ்வாறு இருக்கிறது, அந்த ஆயுள் ரேகை எப்படி இருக்கிறது, புத்தி ரேகை எவ்வாறு மேல போதா கீழே இறங்குதா அதை பார்க்கணும், இறுதி ரேகையை பார்க்கணும், மித்த மேடுகளையும் பார்த்து தான் இவ்வளோ சஜஷன் இருக்கு. கைரேகைனா பார்த்தோன்னே சார் எனக்கு என்னமே ஒண்ணுமே சொல்லியா சார், கைரேகை ஒருத்தவங்க அனுப்புவாங்க, ஆமிச்சு சார் ஒண்ணுமே சொல்லியாச்சு. நம்ம ஜாதகத்தை எவ்வாறு கணிக்கிறோமோ அதே மாதிரி கையை பார்த்து கணிப்பது மிக மிக கடினமானது. நீங்கள் உங்களுடைய கையை பாருங்கள், எவ்வளவு எளிமையா சொல்லணுமோ அவளை எளிமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறந்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.